கடைபிடிச்சாங்க, குறிப்பா நம்ம முன்னோர்கள் எதெல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படிங்கறத அவரை ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஏ டிசீஸ் ஃப்ரீ சொசைட்டிங்கிறார். நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். இத உலகம் முழுவதும் கொண்டு போய் கொடுப்பதன் மூலமாக ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் நம்ம ரைட்வே நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட கொடுக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி, இப்ப சார் சொல்ற மாதிரி அறிவியல் என்ன சொல்லுது? இப்ப நம்ம எனக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது சார் சொன்னாங்க, கார்த்திகேயன் சார் சொல்றது கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அணுக்களை பத்தி தான் நம்ம பேசி வந்திருக்கோம். மெயின் அதுதான். இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் பேசிக்கா என்ன இருக்கு அப்படின்னாக்கா அணுக்கள் தான், செல் தான். இந்த செல்லினுடைய கூட்டமைப்பு தான் திசு, திசுக்களோட கூட்டமைப்பு ஆர்கான், ஆர்கானுடைய கூட்டமைப்பு ஆர்கான் சிஸ்டம். இதான் ஹியூமன் பாடி. இப்ப நம்ம உடம்புல எவ்வளவு அணுக்கள் இருக்கு அப்படின்னா கரெக்டா சொல்ல முடியாது. அது பல லட்சம் கோடி செல்களுடைய கூட்டமைப்பு தான் நம்முடைய ஹியூமன் பாடி. இப்போ இந்த அணுக்களுக்கு தேவையான சத்துக்கள் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, சாலிட் ஃபுட். ரெண்டாவது லிக்விட் ஃபுட், நம்ம அருந்தக்கூடிய நீர். மூன்றாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. இந்த மூன்று மூலமா தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிட்டு இருக்கு. உண்மையா இல்லைங்களா? சத்தம் கம்மியா இருக்கு. இந்த மூணு கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நோய் வர்றதுக்கான அடிப்படை காரணத்தை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இதை சயின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க செல்ல போய் கூகுள்ல போய் pH ஸ்கேல் அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல ஒரு ஸ்கேல் மாதிரி வரும். இதுல நீங்க சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம், குடிக்கக்கூடிய தண்ணியா இருக்கலாம். ஏழுல இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுநிலை. அது நல்லதும் பண்ணாது, கெடுதலும் பண்ணாது. இந்த 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல அல்கலைன் பேஸ். இது காரத்தன்மை, இது உடம்புக்கு நல்லதுதான் பண்ணும். இந்த 7க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிலத்தன்மை. அது உடம்புக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சாப்பிடுறோமே, அந்த சாப்பாடு விளையக்கூடிய அந்த விளைநிலம் இருக்குல்ல, தாய் பூமின்னு சொல்லுவோம். அந்த பூமி எப்படி இருந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த விளைநிலங்கள்ல போய் மண்ணை கையில அள்ளுறோம் அப்படின்னா மண்ணு இலகலா இருக்கும். அந்த மண்ணுல 4 மண்புழுவை பார்க்க முடியும். இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இருக்கிற கெமிக்கலை புறாத்தையும் மண்ணுல கொட்டியாச்சு. மண்ணு இருக்க உடஞ்சிருச்சு, மண்ணுல மண்புழுவே இல்லை. சின்னதா ஒரு செடியில எங்கேயாவது புழு பார்த்தோம்னா உடனே என்ன பண்றோம், ஒரு பூச்சி மருந்து எடுத்து புஷ்னு அடிக்கிறோம். சின்ன பூச்சி உடனே செத்து போகுது. ஆனா பெரிய பூச்சியை நாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கோம். சார் மண்ணு இருக்க உடஞ்சிருச்சு. முன்னாடி சாயில் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா பொட்டன்சியல் ஹைட்ரஜன் 9 இருந்தது. மண்ணினுடைய தரம் 9 இருக்கும் போது அதுல விளையக்கூடிய காய்கறியா இருக்கட்டும், இல்ல நம்ம நெல்லா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், இல்ல கோதுமையா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சாயில் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வெறும் 3 தான் இருக்கு. மண்ணு அமிலத்தன்மையில மாறிடுச்சு. அந்த மண்ணுல எது விளையாட்டுமே, அதே காய்கறியா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எல்லாமே அமிலத்தன்மையா மாறிடுச்சு. இங்க நோய் வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம அமிலத்தன்மையிலே நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்லுடைய கூட்டமைப்பு, அந்த செல்லினுடைய செயல்திறன் படிப்படியா குறைஞ்சு அந்த செல் இறந்து போறதும், அந்த செல்லு செயல்திறன் குறைகிறதா நோய் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இத நீரை செக் பண்றதுக்கு டிடிஎஸ் ஒரு மீட்டர் இருக்கு, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்க கூட அந்த மீட்டர் இருக்கு, நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இததான் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1923ல டாக்டர் ஓட்டோ ஹென்ரிச் வெர்பர், இவர் ஜெர்மன் நாட்டினுடைய சயின்டிஸ்ட், தி ரூட் காஸ்ட் ஆஃப் கேன்சர்ங்கிறார். மனித உடம்புல எதனால புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுக்குறாரு. அந்த ஆர்டிகல்ல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கதா சொல்ற, நம்ம சாப்பிடுறதெல்லாம் அமிலத்தன்மையா மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க அமிலத்தன்மையிலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம செல்லுடைய செயல்திறன் படிப்படியா குறைஞ்சு 35 செல்லுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த செல்லுல ஆக்சிஜன் இருக்காது, அந்த செல் இறந்துரும். அந்த செல்லு தான் கேன்சர் செல்லுங்கிறார். இந்த கேன்சர் செல்லுடைய கெட்ட குணம் என்னன்னா, நல்லா இருக்க செல்லையும் டெட் செல் ஆகிடும். அதுதான் ஒரு கட்டி மாதிரி உருவாகுது. அக்குமுலேஷன் ஆஃப் கேன்சர், அப்படிதான் அது ஒரு கட்டி மாதிரி வருது. அப்போ இன்றைக்கு நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அமில
அமிலத்தன்மையா மாறிடுச்சு. சொல்லிட்டு அதோட விடல, அதுக்கு தீர்வு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நோ டிசீஸ் இன்க்ளூடிங் கேன்சர். கேன்சர் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எந்த நோயுமே வராதாம். ஆனா நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அசிட்டிக்ல இருந்து அல்கலைன் பாடியா மாத்திக்கணுங்கிறார். நம்ம உடம்ப அல்கலைன் பாடியா மாத்திக்கணுங்கிறார். இயல்பாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்கு, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் டைம் உண்டு. இங்க பாருங்க, பிரெயின் செல்லா லைஃப் டைம், போன் செல்லா 25ல இருந்து 30 வருஷம், மசில்ஸுடைய செல் வந்து 10ல இருந்து 16 வருஷம். இப்படி பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய செல்லுடைய லைஃப் டைம் எவ்வளவு அப்படின்னாக்கா 120 நாள்.